ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, அதாவது உடச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 2த்தையும் முதல்ல நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்கும் போது ஒரு 15லேருந்து 18 பல் பூண்டு, ஒரு சின்ன சின்ன பால் சைஸ் புளி, ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் புளியும் நல்லா வதங்கி உங்களுக்கு வாசனை வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்ந்தது ஒரு கை போட்டு ஒரு கிளறி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா கல்லுப்பு சேர்த்து நம்ம எப்போவும் சட்னி பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சட்னி, வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.